மரணத்திற்கு பின் மனிதர்களின் வாழ்க்கை. இஸ்லாமிய மற்றும் இந்து மதத்தின் பார்வைகள். இஸ்லாமிய மார்க்கத்தின் பார்வை. இஸ்லாமிய மதத்தில் மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது அடிப்படையான நம்பிக்கையாகும். 1. மறுமை நாளின் நம்பிக்கை. மனிதர்கள் மறுமை நாளில், அதாவது நியாயத் தீர்ப்பு நாளில் உயிருடன் எழுப்பப்படுவார்கள். ஒவ்வொருவரும் தமது செயல்களுக்கு பொறுப்பேற்று நீதியாக இறைவனின் ஆணைகளை பெறுவார்கள். 2. சுவர்க்கமும் நரகமும். தம் வாழ்நாளில் நல்ல செயல்கள் செய்தவர்களுக்கு சுவர்க்கம், அதாவது ஜன்னத்துல் பிர்தௌஸ் என்ற சொர்க்கம் கிடைக்கும். செயல்களில், அதாவது தீமையான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு நரகம், ஜஹன்னம், இறைவனின் மூலமாக வழங்கப்படும். 3. இடைநிலை வாழ்க்கை, பர்சக். மரணத்திற்கு பின்பும் மறுமை நாள் வரையிலும் இருக்கும் ஒரு இடைநிலை வாழ்க்கையை, அதாவது அதனை பர்சக் என்று அழைப்பார்கள், அவையும் இருக்கும். இதில் மனிதர்களின் ஆத்மா தங்கியிருக்கும் என இஸ்லாமின் பார்வையில் நம்பப்படுகின்றது. இந்து மதத்தின் பார்வை. இந்து மதத்தில் மரணத்திற்கு பின் வாழ்க்கை. மனிதர்களின் வாழ்க்கை பலவிதமான நம்பிக்கைகளை கொண்டுள்ளது. 1. சுழற்சி பிறவி, புனர்ஜன்மம். மனித ஆத்மா எப்போதும் அழிக்க முடியாதது. உடல் மரணித்தாலும் ஆன்மா மற்றொரு உடலுக்கு செல்கிறது என நம்பப்படுகிறது. 2. கர்மா விதி. ஒருவரின் கர்மா, நல்ல செயல்களும் கெட்ட செயல்களும் அவர் பிறவிக்கு கிடைக்கக்கூடிய தீர்மானமாக உள்ளது. நல்ல கர்மா சுகமான பிறவியை கொடுக்கிறது. கெட்ட கர்மா துன்பம் கொண்ட பிறவியை கொடுக்கிறது. அவர்கள் பாம்பாகவும் பள்ளியாகவும் நாய்களாகவும் பிறப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. 3. மோக்ஷம், புனர்ஜென்மம். அந்த மனிதனின் வாழ்க்கை தொடராமல் அவரின் ஆத்மா பரமாத்மாவுடன் ஒன்றாகிறது எனவும், மோக்ஷம் அடைவதில் உயர்ந்த தியானம், அறநெறி வாழ்வு மற்றும் இறை பக்தியின் மூலம் நம்மால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் சொல்லப்படுகிறது. 2 மதத்திற்கும் உள்ள ஒப்புமைகள் மற்றும் வேறுபாடுகள். இஸ்லாமில் மரணத்திற்கு பின் மனிதர்களை படைத்த இறைவனின் தீர்ப்பு முக்கியமாக உள்ளது. இந்து மதத்தில் புனர்ஜன்மம் மற்றும் மோக்ஷமும் அதிக கவனம் பெறுகிறது. இரு மதங்களும் மனிதர்களை ஒழுக்கமான வாழ்க்கையை உணர்வுடன் வாழ வேண்டும் என்று உபதேசிக்கின்றன. இரு மதங்களின் பார்வைகளும் மரணத்திற்கு பின் வாழ்க்கை குறித்து ஆழ்ந்த சிந்தனையையும் ஒழுக்கத்தையும் குறித்து வலியுறுத்துகின்றன. எனவே எனது அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்களும் மேற்கூறியவற்றைப் போல் நன்மையான விஷயங்களை செய்து சொர்க்கத்தின் வாசலை அடைவீர்கள் ஆக என்று எல்லாம் வல்ல நம்மை படைத்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.